கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட நாம் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினால் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த 4வது மாதத்திலும் கூட அவர் நமக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிரியைகளும் என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் மாறாதவராயிருக்கிறார், மகிமை பொருந்தினவராயிருக்கிறார். நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்தவராய் இருக்கின்றவராய் இருக்கிறபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 4வது மாதத்திலும் கூட இந்த யோவான் 14:27 சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தை, அவர் கொடுத்த நேரடியாய் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படிப்பட்ட சமாதானம் என்றால், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுவும் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் இது விசேஷமானது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்படி என்றால் இந்த சமாதானம் வித்தியாசமானது, இது விசேஷமானது. வித்தியாசமானது, விசேஷமானது. ஏனென்றால் இந்த சமாதானம் கடந்து வரும் பொழுது நாம் பார்க்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் சொல்வதை போல, அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சமாதானம் கடந்து வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான கலக்கங்கள், பயங்கள், நடுக்கங்கள், இன்னும் பலவிதமான சஞ்சலங்கள் எல்லாம் நம்மை விட்டு அது விலகி நமக்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சம், ஒரு புதிய ஒரு விதமான சந்தோஷம், அதை விவரிக்க முடியாது. சில நேரங்களில் அதை உள்ளத்திலே நாம் பெற்று மகிழ முடியும், ஆவியிலே பெற்று மகிழ முடியும், ஆத்மாவிலே பெற்று மகிழ முடியும், சரீரத்திலும் கூட அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பொழுது சீஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்றால், இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவர்கள் மிகவும் கலங்கி போனவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த வார்த்தை என்னவென்றால், நான் பிதாவினிடத்தில் போகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறேன். எல்லோருக்குமே கலக்கங்கள் உண்டானது, எல்லோருக்குமே பயங்கள் உண்டானது, எல்லோருக்குமே திகில் உண்டானது, பயம் உண்டானது. ஏனென்றால் அவர்கள் உலக வேலையிலே இருந்த பொழுது ஏதோ அன்றன்று அவர்களுடைய காரியங்கள் கடந்து போய் கொண்டிருந்தது. வேலை இல்லாதவர்கள் அல்ல, எல்லோரும் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களை தான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அழைத்தார். அவர்களும் அந்த உலக வேலைகளை எல்லாம் விட்டு, தாய் தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு,
எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை பின் சென்றார்கள். எல்லாவற்றையுமே அவர்கள் விட்டார்கள். அவருடைய உலக பிரகாரமான எல்லா ஆதாரங்களும், அவருடைய தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையுமே விட்டு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி, எதற்காக ஏன் என்று கூட கேட்காமல் அந்த வார்த்தையிலே அவர்கள் இழுக்கப்பட்டவர்களாய், ஈர்க்கப்பட்டவர்களாய், இயேசுவினுடைய அந்த வார்த்தையினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். நிறைய அவங்களுக்கு போதகெல்லாம் பண்ணி அவர்களை அழைக்கவே இல்லை. நீங்க வாங்க, உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையினுடைய பொருள் அவர்களுக்கு புரிந்ததா புரியாதா என்று கூட தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையிலே இருந்ததான அந்த வல்லமை அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து செல்வதற்கு, பின்பற்றி செல்வதற்கு ஊந்துகோலாய் அது இருந்தது. அப்படித்தான் ஒவ்வொரு சீஷர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள், பின்பற்றினார்கள். இயேசு 30 வயதில் இருந்து அந்த 33.5 ஆண்டுகள் வரையிலும் அவர் தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அவர் முழுமையாய் நிறைவேற்றுகிற அந்த தருணத்திலே இந்த சீஷர்கள் கூட இருந்தார்கள். இந்த 12 சீஷர்கள் கூட இருந்து தினந்தோறும் அவரோடு கூட அவர் நடந்த வழிகளிலே, அவர் சென்ற இடங்களிலே, அவர் அமர்ந்த இடங்களிலே, அவர் படுத்த இடங்களிலே, அவர் பயணித்த இடங்களிலே, அவர் சாப்பிட்ட இடங்களிலே அவரோடு கூட ஒன்றரை கலந்துதான் காணப்பட்டார்கள். அப்படி 3.5 ஆண்டு காலங்கள் ஒரு கவலையும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம, பார்க்க போனா எதற்குமே அவங்களுக்கு கவலையே இல்லை. அவரை பின்பற்றி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் இவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பிசாசுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக வியாதிகள் சுகமாகி கொண்டிருக்கிறது. அநேகருடைய தரித்திரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அவருடைய பிரசங்கத்தினாலே ஈர்க்கப்பட்டு அப்படியே 2 நாள், 3 நாள், 4 நாள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவது மாத்திரமல்ல, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை அப்பத்தினால் அவர்களை போஷித்து அனுப்பக்கூடிய அந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, நிறைய காரியங்களை இயேசுவோடு கூட இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடல் மேல் அற்புதம் நடக்கிறது, பூமியின் மேல் அற்புதம் நடக்கிறது, கரையிலே அற்புதம் நடக்கிறது, மலையிலே அற்புதம் நடக்கிறது. எங்கு சென்றாலும், வழியிலே சென்றால், எல்லா இடங்களிலும், வீடுகளிலே சென்றாலும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் பார்த்து 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 மிகுந்த சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் இவர்களுக்கு காணப்படுகிறது. திடீர்னு இயேசு நான் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாருக்கும் துக்கம் வருது. அவரை தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய இடம் சாதாரணமான இடம் அல்ல. பிதாவினிடத்திற்கு போகிறேன், நான் பரலோகத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களால் தடை செய்ய முடியவில்லை. பரலோகத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ல முடியாது. சிலுவைக்கு போறேன்னு சொன்ன பொழுது, சிலுவை சுமக்க போறேன், பாடுகளுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன பொழுது பேதுரு தடுத்தார். நீர் அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று தடுத்தார். ஆனால் இந்த வார்த்தை நான் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று சொன்ன பொழுது யாராலும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை. ஆனால் அவருடைய இருதயங்களிலே துக்கம், அதோடு கலக்கம், அதோடு பயம் எல்லாமே அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த கலக்கம்,
ஏன் இந்த பயம்னா, இயேசு இல்லைன்னா இனிமேல் எப்படி வாழ முடியும் என்றதான ஒரு கேள்விக்குறி அவர்களுக்குள்ள இருந்தது. இயேசு போன பிற்பாடு இந்த 12 பேருக்குள்ள யார் பெரியவங்க யார் சின்னவங்க என்றதான ஒரு பெரிய போராட்டமும் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இயேசு இருக்கும் பொழுதே இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் அவருடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இயேசு அதை அறிந்திருந்தார். அதனால்தான் 14வது அதிகாரத்தில் முதல் வசனத்துல பார்க்கும்பொழுது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்ற. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. நான் போறேன். எதுக்கு போறேன்? நான் உங்களுக்காகத்தான் நான் போகிறேன். என்னை பின்பற்றுகிறவர்களுக்காகத்தான், என் சீஷர்களுக்காகத்தான், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகத்தான் நான் போகிறேன். இங்கே பூமியிலே நான் எதற்காக வந்தேனோ அதே போல பரலோகத்திலும் நான் போவது உங்களுக்காகத்தான். இந்த பூமிக்கு வந்ததும் உங்களுக்காகத்தான், இப்போது நான் பரலோகத்திற்கு போவது உங்களுக்காகத்தான். ஏனென்றால் அங்கே நான் போவது உங்களுக்காக, நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கேயும் நான் வேலை செய்யறதான் வந்தேன், இங்கேயும் அந்த வேலை அந்த ஊழியத்தை செய்யதான் வந்தேன். பரலோகத்துக்கும் நான் போறேன்னு சொன்னா அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை, அங்கேயும் போயிட்டு உங்களுக்காக நான் ஊழியம் செய்யத்தான், வேலை செய்யத்தான், உங்களுக்கு வேண்டிய இருப்பிடத்தை நான் செய்யும்படியாகத்தான் நான் போகிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட அவர்களுக்கு அந்த மனக்கலக்கங்கள் போகவில்லை. நிறைய சொல்றார் அந்த 14வது அதிகாரத்தை. நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களை திக்கற்றவரெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய மனசு அப்படி இருக்கு. இயேசு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இனிமே எப்படி என்ன செய்ய முடியும்? படகை விட்டுட்டோம், வலையை விட்டுட்டோம், கடலை விட்டுட்டோம். 3 ஆண்டு காலம் இப்ப மீன்பிடி தொழில அவங்களுக்கு இல்லை, எந்த இதுவும் இல்லை. டாக்ஸ் கலெக்டர் அந்த வேலையை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அந்த வேலையெல்லாம் எப்படி போய் செய்ய முடியும்? நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா? ஏனென்றால் அந்த 3.5 ஆண்டு காலங்கள் நம்மை வேறு விதமாய் பார்த்து இருக்கிறார்கள். இப்போது நாம் அப்படி இல்லாமல் மறுபடியும் உலகத்திற்குள்ளே போக முடியுமா, உலக வேலைக்குள்ளே போக முடியுமா என்றதான நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு இல்லைன்னா இனிமே இயேசு செய்த மாதிரி எல்லாம் நம்மால செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடக்குமா என்ற நிறைய கேள்விகளும் அதை குறித்ததான எண்ணங்களும் அவர்களுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருந்தனால்தான் அந்த ஒவ்வொரு வசனத்திலும் நாம பார்க்கும் பொழுது அதற்கு வேண்டிய பதில்களை நேரடியாக எதையும் கேட்கல. அதற்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னா, இனிமே இயேசு இல்லைன்னா வாழ்க்கையில நினைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்லப்பா, அப்படி உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நான் உங்களுக்காக போயிட்டு நான் பிதாவினிடத்துல நான் வேண்டிக் கொள்வேன். அவர் உங்களோடு கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார். அவர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளே அவர் செய்வார். என்னிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவர் உணர்த்துவார், நடத்துவார். வரும் காரியங்களை, நிகழ்காரியங்கள் எல்லாம் அறிவிப்பார், கண்டித்து உணர்த்துவார், போதித்து நடத்துவார் என்று நிறைய காரியங்களை சொன்னாலும் கூட அவருடைய இருதயத்திற்குள்ளே ஒரு சமாதானம் வரவே இல்லை. ஒரு சமாதானம் வரவே இல்லை. அதனால்தான் பார்க்கிறாரு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இப்போ அவங்களுடைய கலக்கத்திற்கும், அவங்களுடைய நடுக்கத்திற்கும், அவங்களுடைய பயத்திற்கும், அவங்களுடைய மனதில் எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், இப்போது அவர்களுக்கு தேவை சமாதானம். ஆகவே உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் என்பது கொஞ்ச நேரத்துக்கு தான். நிரந்தரமான சமாதானத்தை உலகம் நமக்கு கொடுக்கவே முடியாது. அப்ப அவர் பார்க்கிறார், இவர்களுக்கு வேண்டியது இப்பொழுது சமாதானம், சஞ்சலம் அல்ல. இந்த சஞ்சலத்தை நீக்க இவர்களுக்கு வேண்டியது சமாதானம். அப்ப எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கணும்னு அவர் பார்க்கிறாருன்னா, அவருக்குள் இருந்ததான அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன். இந்த சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றார்.
அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது. அந்த சமாதானம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையும் அது மேற்கொள்ளக்கூடிய, எல்லா சூழ்நிலையிலும் வரக்கூடியதான எல்லா விதமான பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், சத்ருவின் குறுக்கிடுகள், சத்ருவினுடைய தடைகள், சத்ருவினுடைய சோதனைகள், மனுஷருடைய கண்ணிகள், எதெல்லாம் அவர் இந்த பூமியிலே அனுபவித்தாரோ அந்த சூழ்நிலையில எல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவருக்கு பிதா கொடுத்ததான் அந்த சமாதானம் தான் அவருக்குள்ளே இருந்து அத்தனை விதமான காரியங்களும் நடக்கும் பொழுதும் கூட அவருக்கு இல்லை அந்த ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் நம்ம சொல்றோம் பீஸ்ஃபுல் மைண்ட் அப்படின்னு. என்ன வந்தாலும் சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சில பேர் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த தேவ சமாதானம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இயேசுவினுடைய அந்த சமாதானம், இயேசு எப்படி எல்லா சூழ்நிலையிலும் அந்த சமாதானம் அவருக்குள்ள இருந்ததுனால எந்த கிரியைகளும் அவரை மேற்கொள்ள முடியல, பாடுகள் அவரை மேற்கொள்ள முடியல, துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ தீமையான காரியங்கள் ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியல. சிலுவை அவரை மேற்கொள்ள முடியல, கசையடிகள் அவரை மேற்கொள்ள முடியல, பாடுகள், உபத்திரவங்கள் என்று ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியல. மறுதலித்து போகிறார்கள் கண் முன்பதாக, அதுவும் கூட அவரை மேற்கொள்ள முடியவில்லை. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். நான் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்க, எல்லாரும் கோரஸ் பாடினாங்க, எல்லா சூழ்நிலையும் உங்க கூட இருப்பேன்னு. ஆனாலும் அவர் சொல்லார், நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போவீங்க, நான் தனியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டா நான் தனித்தேன், நானும் பிதாவும். அப்போ அந்த சமாதானம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. பிதா கொடுத்த அந்த சமாதானம் அவருக்குள்ள இருந்தது. அந்த சமாதானத்தை தான் அவர் சொல்லுகிறார், அது என்னுடைய சமாதானம். அதாவது நானும் பிதாவும் ஒன்றாய்தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதும் இந்த சமாதானம் தான். அப்ப அந்த சமாதானத்தை அவர் சொல்றார், இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. ஏன்னா இயேசுவுக்கு நல்லா தெரியும், இப்போ போறேன்னு சொன்ன உடனேயே இவங்க கலங்குறாங்க, பயப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, பலவிதமான கேள்விகள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. இனிமேல் எப்படி வாழ்க்கை என்றதான நிறைய காரியங்கள் அவர்களுக்குள்ள எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய காரியங்களை, பயப்படக்கூடிய, நடுங்கக்கூடிய, கலங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் சந்திக்கத்தான் போகிறார்கள். ஆகவே இந்த சமாதானம் இருந்தால் அவைகளால் இவர்கள் மோசம் போகாதபடிக்கு அந்த சமாதானம் இவர்களை பலப்படுத்தும், ஜெயிக்க வைக்கும் என்றதான அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சமாதானத்தின் கிரியைகளை அவர்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்லியே கொடுக்கிறார். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகிறது என்று அவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போறார், நான் வைத்து விட்டு போறேன், என்ன வந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. அப்படிதான் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்பட்டு சிலுவை சுமந்து அந்த சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய ஜீவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு அதற்கப்புறம் கல்லறையில வைத்து சீஷர்கள் நடுங்கி போனார்கள். அந்த சூழ்நிலையில் பயந்து போனார்கள். எல்லாரும் சிதறி போகக்கூடிய சூழ்நிலை உண்டானது. வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, தங்களையும் கொண்டு விடுவார்களோ என்றுதான் அந்த சூழ்நிலை. நீயும் அவர்கள் ஒருவன் என்று சொன்னபோது மறுதலித்து ஓடினார் பேதுரு. இப்படி எல்லாரும் அப்படித்தான் நடுங்கி கொண்டு இருந்தார்கள். அப்படி இருந்தவங்களை தான் இயேசு சந்தித்தார். இயேசு வந்து சந்தித்து அவங்களுக்கு சொன்ன முதல் வார்த்தையே அதுதான். இயேசு வந்து அவர்களை சந்தித்த பொழுது சொன்ன முதல் வார்த்தையே என்னன்னா, நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 20வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல, யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம இந்த கடைசி அதிகாரங்களில் நாம பார்க்கும் பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு முதல் வந்து சொன்ன, அவர்களை சந்தித்த போது சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா அவர்களுக்குள்ளே அவர் ஸ்டோரேஜ் பண்ணி வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னார் இல்லையா, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த சமாதானத்தை இப்போது அவர் அனல் மூட்டி எழுப்புகிறார். அந்த சமாதானத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். அதற்கு பிற்பாடு தான் சீஷர்களுக்குள்ள இருந்த பயம் விலகினது, அந்த திகில் விலகினது, கலக்கங்கள் நீங்கினது. அவர்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டாலும் கூட அந்த சமாதானம் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தபோது, மறுபடியும் அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் சொன்ன பொழுது, அந்த சமாதானத்தினுடைய அந்த கிரியைகள் அவருடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவர்கள் புதியவர்களாய் மாறினார்கள், புது சிருஷ்டியாய் மாறினார்கள். அதற்கப்புறம் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லிட்டு போனார் இல்லையா, பரிசுத்த ஆவியானவரையும் அபிஷேகத்தையும் அக்கனையும் அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் இன்னும் புது சிருஷ்டியாய் மாறினார்கள். எவ்வளவு புது சிருஷ்டியாக அந்த சமாதானத்தின் மிகுதியினாலும் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் மாறினாலும் கூட பல பிரச்சனைகள், போராட்டங்கள் நித்தமும் அவர்களை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எவ்வளவு போராட்டங்கள், முதல் எதை சின்ன சின்னதை கண்டு பயந்தாங்களோ, இப்ப பெரிய பெரிய போராட்டங்கள் வந்த பொழுது கூட ஒருவரும் பயப்படல, ஒருத்தரும் பயந்து போயிட்டு ஒளிந்து கொள்ளல, பதுங்கி கொள்ளல. நாங்கள் சாட்சிகள் என்று நின்றார்கள். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள், நீங்கள் மரத்திலே தூக்கி கொன்ற இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள், தேவன் அவர் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அந்த சாட்சி பகர்வதற்கு அந்த தைரியத்தை கொடுத்தது, அந்த விசுவாசத்தை கொடுத்தது, அந்த நம்பிக்கையை கொடுத்தது, அதை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சமாதானம். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சமாதானம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் குறைந்தே போகாது. அது ஒரு நாளும் குறைந்து போகாது. அது இன்னும் 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 என்று சொல்லி பெருகி கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது பெருகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் பெருகி கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் எவ்வளவு அதிகம் வருது அந்த அளவுக்கு சமாதானமும் பெருகும். அது நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளில் நாம் மூழ்கி விடுவோம் என்று நினைக்கும் பொழுது, நாம் மூழ்காதபடிக்கு ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை வந்து ஆளுகை செய்து ஒரு புதிய விசுவாசத்தையும் நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் பாருங்க. அப்போ நமக்கு நம்முடைய மூழ்கி போவோம் என்று நினைத்த ஆண்டவரேன்னு கை தூக்கிடும் போது அந்த அந்த சமாதானத்தினாலே நாம் அப்படியே மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நடந்தது, அவருடைய சீஷர்களுக்குள்ளும் நடந்தது. அதே வழித்தோன்றலிலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்க போகிறது. அதைத்தான் நமக்கு இந்த 4வது மாதத்திலே அவர் உணர்த்துகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்ன வந்தாலும் அந்த சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் நமக்கு இருக்கிறவர்களும் நமக்கு தைரியம் இருக்கும். அந்த சமாதானம் இருக்கிறவர்களும் நமக்கு ஜெயம் இருக்கும். அந்த சமாதானம் நமக்குள்ளே நாம் பெற்று அதை அனுபவிக்க 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 எவ்வளவு பிரச்சனைகளை சத்ருவானவன் கொண்டு வந்து போட்டாலும் ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளாது. அவைகளை நாம் மேற்கொள்வோம். அவைகளிலிருந்து நாம் ஜெயம் பெறுவோம். ஒவ்வொரு சீஷர்களும் பயந்து மறுதலித்து போன பேதுரு இப்போது அவருக்கு முன்பதாக அதே சிலுவை வந்து, சிலுவை மரத்தை கொண்டு வந்து அவரை அந்த சிலுவையில அறைய நினைக்கும் பொழுது இப்போது அவர் பயப்படலை. மாறா அவர் சொல்றாரு, அவர் அரைஞ்ச மாதிரி என்னை அறையாதீங்க, ஏன்னா அதுக்கு நான் தகுதி இல்லை, என்ன தலைக்கிழாம் அறையுங்க அப்படின்னு சொல்றார். முதல்ல நீ அவர்களில் ஒருவனா என்று கேட்ட பொழுது
மறுதளித்து ஓடினது இப்ப சொல்றாரு தலைக்கீழ அறையுங்க. இதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சமாதானத்தினுடைய வெளிப்பாடு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன செஞ்சாலும் இவங்க சிலுவையில் அரைஞ்சாலும் தலைக்கீழ அரைஞ்சாலும் என்ன செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நமக்கு நன்மையாகத்தான் மாறும், அது ஆசீர்வாதமாகத்தான் மாறும், அது சாட்சியாகத்தான் மாறும். அதன் மூலமாய் அநேகர் உயிர் மீட்சி பெறுவார்கள் என்றதான அந்த தெய்வீக சமாதானம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஏன்னா ஏசு ஏற்கனவே சொல்லிட்டு போன, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார்? அந்த சமாதானம். அந்த சமாதானம் யாவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நம்மையும் கூட சொல்லார், யாவரோடும் சமாதானமாயிருங்க, ஒருவருக்கொருவர் சமாதானமாயிருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ சமாதானத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய வாழ்க்கையிலே அது முழுமை பெறும். அதை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முழுமைப்படுத்துவார். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, சபைக்குள்ளே, ஏன் நாம் ஜெபித்தால் தேசத்திற்குள்ளும் கூட அந்த சமாதானம் நதி போல புரண்டு ஓடும். ஆகவே இந்த சமாதானத்திற்காக, இந்த சமாதானத்தை நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னேன், அவருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்தி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவரால் எல்லாம் கூடும், அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே இதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஜீவிப்போம். இந்த 2025 அந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே இருந்து ஏற்கனவே நமக்குள்ளே அவர் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போன, என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன்னு சொன்ன அந்த சமாதானம், அது இயேசுவினுடைய சமாதானம், அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஆகவே கலக்கங்கள் வந்தாலும், பயங்கள் வந்தாலும், நடுக்கங்கள் வந்தாலும், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், சத்ருவின் குறுக்கடுகள் என்ன வந்தாலும், நமக்கு விரோதமாக எந்த கிரியைகள் நடந்தால், அது மனுஷ கிரியைகளோ, மாம்ச கிரியைகளோ, பாவ கிரியைகளோ, சாப கிரியைகளோ, இந்த தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுடைய கிரியைகளோ, அரசாங்கத்தினுடைய கிரியைகளோ, அதிகாரியுடைய கிரியை, நமக்கு விரோதமாக எது கடந்து வந்தாலும் அவைகளை நாம் மேற்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அவைகளிலிருந்து நாம் ஜெயம் பெறுவதற்கும் இந்த தேவ சமாதானம், இயேசுவினுடைய இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை அது நிறைத்திருக்கும், அது நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். நமக்கும் சமாதானம், நம் மூலமாக மற்றவர்களுக்கும் அது சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த சமாதானம் எனக்குள்ளே பெருகட்டும், எனக்குள்ளிருந்து மற்றவர்களுக்குள்ளும் அது கடந்து போகட்டும், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 4வது மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு நீர் சொன்னதை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதை மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்தி அதை நீங்கள் ரினிவல் பண்ணியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆகவே இந்த சமாதானம் நதி போல பெருகட்டும், நதி போல பாய்ந்து செல்லட்டும். நாங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவே உம்முடைய அந்த சமாதானம் எல்லோருக்குள்ளும் கடந்து போகட்டும், தேசத்திற்குள்ளும் கடந்து போகட்டும், உலகமெல்லாம் கடந்து போகட்டும். சமாதானம் இல்லாதவர்கள் எல்லாம் சமாதானம் பெற்று, சௌக்கியம் பெற்று, உமக்குள்ளே வாழ்ந்து செழித்திருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.